வணக்கம். இன்றைய செய்திகள். திமுகவை வீழ்த்தும் சக்தி அதிமுகவுக்கு இல்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தெரிவித்த மூத்த நிர்வாகி செங்கோட்டையனை கெட் அவுட் என வெளியேற்றியுள்ளார் பழனிசாமி. மாற்று அணிக்கு சென்றாலும் நல்ல அரசியல்வாதியாக தன்னை அடையாளப்படுத்தி இருப்பவர் செங்கோட்டையன். நட்பு ரீதியில்தான் அவரை சந்தித்து பேசினேன். அப்போது தாவேக கூட்டணிக்கு வர சொல்லி என்னை அவர் அழைக்கவில்லை. சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எதிராக தாவேக தலைமையில் கூட்டணி அமைந்தால் கடும் போட்டி இருக்கும். ஜனவரியில் அமமுக யாருடன் கூட்டணி என்ற அறிவிப்பு வெளியிடப்படும். தாவேக சார்பில் நிறைய இளைஞர்கள் உள்ளனர். அதனால் அக்கட்சி தமிழக அரசியலில் பெரும் சக்தியாக உள்ளது. திமுகவை எதிர்த்து வீழ்த்தும் திறன் அதிமுகவுக்கு இல்லை. அதற்கு பழனிசாமியே காரணம் என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். மக்கள் விரும்பும் அரசு அமைய பிரார்த்தனை செய்வோம் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். தடைகளை தாண்டி முருக பக்தர்களின் நீண்ட போராட்டத்திற்கு பின் பாரம்பரிய முறையில் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. கார்த்திகை தீப திருநாளான இன்று இல்லங்கள் தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்துவோம். தமிழகத்தை சூழ்ந்துள்ள அரசியல் இருள் விலகி புத்தொழி பிறக்க அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மையிடம் வேண்டுவோம். அதே போல பல ஆண்டுகளுக்கு பின் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் மகா தீபம் ஏற்றிடுவோம். அடுத்த ஆண்டு தமிழகத்தில் மக்கள் விரும்பும் அரசு அமைய குன்றுதோறும் குடியிருக்கும் குமரனிடம் பிரார்த்தனை செய்வோம் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு எழுதிய 85,000 பேர் தமிழ்மொழி பாடத்தில் 20 மதிப்பெண் கூட எடுக்க முடியாமல் தோல்வி அடைந்திருப்பதுதான் திராவிட கட்சிகள் தமிழை வளர்த்த முறை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாய்மொழி எந்த அளவிற்கு தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தாய்மொழி தெரியாமலேயே 2 தலைமுறை பட்டம் பெற முடியும் என்ற மோசமான நிலையை உருவாக்கியதுதான் 60 ஆண்டு கால திராவிட கட்சிகள் ஆட்சியின் சாதனை என்றும், திராவிட ஆட்சியில் தமிழ் வழிபாட்டு மொழியாகவும் இல்லை, வழக்காடு மொழியாகவும் இல்லை. இனியாவது தமிழ் மொழியை வளர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வ திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கல்லூரிகளில் தமிழ் மொழி கட்டாயம் கற்பிக்கப்பட வேண்டும் என்றும் சீமான் கூறியுள்ளார். தேர்தல் கமிஷனை கண்டித்து பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் டெல்லியில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. பாமக தலைவராக ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அங்கீகரிக்க வேண்டும் என பாமக எம்எல்ஏக்கள் ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்டோர் அளித்த மனுவை தலைமை தேர்தல் கமிஷன் நிராகரித்துள்ளது. அதே நேரம் பாமக தலைவராக வரும் 2026 ஆகஸ்ட் வரை அன்புமணி தொடர்வார் என்ற பொதுக்குழு தீர்மானத்தை தேர்தல் கமிஷன் அங்கீகரித்துள்ளது. அதனால் பாமக பெயர், கொடி, சின்னம் ஆகியவை அன்புமணி தலைமையிலான கட்சிக்கு சொந்தமாகி உள்ளன. இதை எதிர்த்து ராமதாஸ் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் கமிஷனை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் டிசம்பர் 4 காலை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என ராமதாஸ் அறிவித்துள்ளார். இதில் ஜி.கே. மணி, அருள், பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி, வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி உள்ளிட்டோர் பங்கேற்பர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளாகி பலர் இறந்து வருகின்றனர். போக்குவரத்து ஊழியர்களுக்கு அதிக பணிச்சுமை அளித்ததன் வாயிலாக சமீபத்திய விபத்துகள் நடந்துள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு எதிராகவே ஆளுநர் ரவி தன் முழு அதிகாரத்தையும் அரசியல் சாசனத்திற்கு எதிராக பயன்படுத்தி வருகிறார். பாஜகவை தமிழகத்தில் எதிர்ப்பதற்காகவே திமுகவுடன் கைகோர்த்துள்ளோம். அதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம். அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்டவற்றை வைத்து எதிரிகளை கூட நண்பர்களாக்கி கொண்டு வர அதிக ரெய்டுகள் தமிழகத்தில் நடக்க வாய்ப்புள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.